இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலத்துல யாரும் விரிக்கிற வலையில சிக்கிக்க கூடாதுன்னா இதை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் மிக மிக முக்கியம். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் அவங்களை அதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில கேள்விகள், அதுல இருந்து அவங்க நம்ம எதிர்பார்க்கிற பதில்கள், அதுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸை நான் இதுல வச்சிருக்கிறேன். அதனால கடைசி வரையும் பார்த்து அதற்குரிய சரியான பயனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நான் இந்த வீடியோவை செய்யறேன். நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு யார் காரணமா இருப்பான்? நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு திறமை இல்லை அதனாலதான் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அது உண்மை கிடையாது. உண்மையை சொல்ல போனா யாரோ ஒருத்தர் அவங்களுடைய மனசை எப்படி பாதிக்கணும், எப்படி பாதிப்புக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதாங்க உண்மை. இன்னைக்கு உங்க குழந்தை பார்க்குற ஒரு வீடியோ, அவங்க கேட்குற ஒரு கருத்து, அவங்க பின்பற்ற ஒரு ட்ரெண்ட், இது எல்லாம் அவங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிட்டு வருது. அப்படி பார்த்தா நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட மனசை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கிட்டு வர்றது நீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த உலகமா? ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அவங்க எந்த பிரிவோடையுமே பிறக்க மாட்டாங்க. அவங்க வெறுப்பா யாரையும் பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க யாரையும் எதிரியா பார்க்கறதும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. உண்மையா அவங்க பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. இதுல இருந்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துக்கிறாங்க. அதனால பெரியவங்க அப்படிங்கிற நேரம் நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பு தான் பிள்ளைகளுக்கு நாலேஜை மட்டும் கொடுக்கறது கிடையாது, இந்த உலகத்தையும் படிச்சு கொடுக்கணும். நம்மளுடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோமா இருந்தா இப்படியே காலம் மாற 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 தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் வாழ்ற விதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மனிதர்களுடைய மனம் மட்டும் அடிப்படையிலிருந்து இன்னும் மாறாமலே இருந்துகிட்டு இருக்கு. வரலாற்றை எடுத்து பார்த்தோமா இருந்தா பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க, பல பேரரசுகள் உருவாகி இருந்திருக்கு, பல ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கு, சாம்ராஜ்யங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு காலமும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை படிச்சு கொடுத்துட்டு போயிருக்கு. மனிதர்களுடைய மனதை நாங்க புரிஞ்சு வாழ்ந்தமா இருந்தா அவங்கள வழி நடத்துறது ரொம்ப இலகு. ரோம வரலாற்றை எடுத்து பாருங்க. ஜூலியஸ் சீசர் ஒரு சாதாரண வீரனா உருவாகி ஒரு பெரிய தலைவரா மாறுறாரு. நீங்க நினைக்கிறீங்களா அவருடைய வெற்றி அவருடைய போர் திறமையால மட்டும்தான் வந்துச்சுன்னு? அவர் மனிதர்களுடைய மனதை நல்லா புரிஞ்சிருந்தார். அவர்களுடைய பயங்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள், மனிதர்களுடைய ஆசைகள், இப்படி எல்லாத்தையும் அவர் ஸ்டடி பண்ணியிருந்தார். இது எல்லாத்தையும் புரிஞ்சிருந்தா இதுதான் ஒரு சக்தி, மனிதர்களை கையாளக்கூடிய இலகுவான சக்தி அப்படிங்கிறத அவர் நல்லாவே புரிஞ்சிருந்தார். இங்க நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. மனிதர்களுடைய மனசை நம்ம நல்லா புரிஞ்சிருந்த மாதிரி இருந்தா அவங்கள நல்ல முறையா வழிநடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் வரலாற்றுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் நெப்போலியன். இன்னைக்கும் நாங்க அடிக்கடி பல உதாரணங்களுக்கு இந்த நெப்போலியனை நாங்க எடுப்போம். அவர் வெறும் போர்களால மட்டும் மக்கள் மனசுல நினைவில் இல்லை. ஒரு நாட்டோட நம்பிக்கை, ஒரு தலைமுறையின் எதிர்காலம், ஒரு சமூகத்தின் எண்ணம், இப்படிப்பட்ட பல சக்தி வாய்ந்த விஷயங்களால அவர் ஒரு சிறந்த தலைவரா மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இதுல இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் சக்தி அப்படிங்கிறது ஆயுதங்கள்ல மட்டும் கிடையாது, மனிதர்களுடைய சிந்தனைகள்லையும் இருக்கு. அதுவும் குழுவா தங்களுக்கு சேர்த்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு, இல்லாட்டி அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே நம்பிக்கையை உருவாக்கினா அவங்களுக்குள்ள ராஜ்யத்தை உருவாக்கிறது ரேசு. இதை இன்னைக்கும் அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. நீங்க ஒரு தலைவர் ஆகணுமா, இந்த டெக்னிக்கை இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு குழுவை உருவாக்குறாங்க, அதை மோட்டிவேட் பண்றாங்க. ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், இந்த மாதிரி தங்களுக்கு சார்ந்த மக்களுடைய சிந்தனைகளை சேர்த்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனிதனா தலைவரா மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட பல பிரிவினைகளை உருவாக்கி ஒரு குரூப்பை அவங்களுக்குன்னு உருவாக்குறதுனால அந்த குரூப்புக்குள்ள நம்மளுடைய பிள்ளைகள் போய் விழுந்துட்டாங்களா இருந்தா, சில வேளை அது பிழையான தலைமுறையா இருந்தா, பிழையான தலைமைத்துவமா இருந்தா அவங்க வழியிலேயே அவங்க வாழ்க்கை ஃபுல்லா போயிருது. இன்றைய உலகில் இந்த போர்க்களம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு நாடுகளுக்கு இடையே நடந்த அந்த போராட்டங்கள் இன்னைக்கு மனித மனங்களை வெல்ற, இல்லாட்டி மனிதர்களுக்குள்ள உள்ள கவனத்தை ஈர்க்கிறதுக்கான போர்க்களமாக மாறிடுச்சு. ஒரு மனுஷன் என்னத்தை பார்க்கறான், எதை தொடர்ந்து கேட்கறான், எதுக்கு கோபப்படுறான், எதுக்கு பயப்படுறான், எதை நம்புறான், இந்த மாதிரி பல விஷயங்களை தேடுறாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன் இந்த விஷயத்தெல்லாம் செய்தா இருந்தா இந்த ஜெனரேஷனை எப்படி தன் கைக்குள்ள போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி இலகுவா வலை வீசிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுல என்ன டேஞ்சர்னா இந்த வலைக்குள்ள நம்மளுடைய பிள்ளைகளும் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் மட்டும் வளர்றது இல்லை, இந்த உலகத்துல இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க பல முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த வீடியோ, இந்த கமெண்ட்ஸ், இல்லாட்டி இந்த ட்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. அதனால ஒரு பெற்றோர் அப்படிங்கிற ரீதியில நம்ம பிள்ளைகளுக்கு இதை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே சொல்ல முடியாம இருக்கு. இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எப்படி யோசிக்கணும் அப்படின்னு தான், எப்படி யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு தான். அதே மாதிரி எதுக்காக இது நடக்குது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை
நம்ம அவங்களுக்கு வளர்க்கணும். இந்த ஜெனரேஷன் நாளைக்கு சந்திக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அறிவில்லாத இந்த உலகம் கிடையாது. நிறைய தகவல்கள் அடங்கிய, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய இந்த உலகத்தை தான் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இந்த உலகத்துல ஏன் இது நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய, இல்லாட்டி அவங்க மனசுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு கேள்வியை தோற்ற வைக்கக்கூடிய மாதிரியான எண்ணங்களோ சிந்தனைகளோ இல்லாட்டி அவங்க அந்த வலையில ரொம்ப ஈஸியா சிக்கிடுவாங்க, விழுந்துருவாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறதுக்கு, மூன்றாவது கண்ணில் பார்க்கறதுக்கு, அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஐ அப்படின்னு சொல்லுவோம், தேர்ட் ஐன்னு சொல்லுவோம், அதில் பார்க்கறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன், வை அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கோபத்தில் பதில் சொல்லாமல் யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கும் இந்த உலகத்தில் குழு சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஏன் பல நாடுகள் சார்ந்து, இடங்கள் சார்ந்து, இந்த மாதிரி புவியியல் ரீதியாக பல குழுக்கள் தனக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கும், அந்த வலையில விழுந்து அந்த தலைவர்களுக்கு சார்ந்து தன்னுடைய உயிர்களை இழக்கிறதுக்கும் நான் சொல்ற இது ஒரு காரணமா அமையுது. இதனால அவங்களுடைய எதிர்காலமே இல்லாம போயிருது. இப்படிப்பட்ட ஒரு யுகம், காலங்கள் மாறணும். ஏன்னா ஒரு காலத்துல மனிதர்கள், பேரரசுகள் தான் முடிவு செஞ்சாங்க. இந்த மாதிரியான தலைவர்கள் தான் தனக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கிக்கிட்டு பல விடயங்களை முடிவு செஞ்சு மக்களை வழி நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது முடிவுகளை மேற்கொள்ளுவாங்க. முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது நான் முதல்ல சொன்ன அந்த ஃபேக்ட் எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதுல இருந்து எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜெனரேஷன் நல்ல முறையா கத்துக்கணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க பிள்ளைகளை வெற்றிக்காக தான் தயாராக்கிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகள் வெற்றிக்காக மட்டும் தயாராகக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்கிற உண்மைகளை புரிஞ்சு அதிலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அவங்க தயாராக தான். நாளைய உலகத்தில் நிறைய விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்கன்னா அது உங்களுடைய பிழை. சுயமாக சிந்திச்சு சரியான முடிவுகளை சரியான தருணங்களில் எடுக்க முடிஞ்சவங்க தான் நாளைய உலகத்தில் ஜெயிக்க போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த ரெண்டில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை, இந்த உண்மையை கற்றுக் கொடுங்க. நம்ம பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தனக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கிக்கிட்டு அதை இன்னும் வலுப்படுத்துறது. ஒரு போதை வியாபாரி, ட்ரக் விற்கிறவங்களுக்கு ட்ரக் விற்கிறதுக்கு ஒரு குரூப் வேணும், அதே மாதிரி அதை வாங்குறதுக்கு ஒரு குரூப் வேணுமா இருந்தால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரொமோஷன்ஸை செய்வாங்க. ஒரு சிலரோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதில் தீவிரமாக ஈடுபடுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவங்க பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஸோ இங்கே ஒருவருடைய சுயநலம், அவருடைய தேவை, அவர் பணம் சம்பாதிக்கணும், அவர் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை பயன்படுத்துகிறாங்க. அந்த பயன்படுத்துகிற வலையில் நம்மளுடைய இந்த ஜெனரேஷன் விழுந்துராம பார்த்துக்க வேண்டியது தான் பெற்றோர்கள் அப்படிங்கிற நேரம் நம்மளுடைய பிரதான கடமையா இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகள் இந்த வலையில விழுந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஓப்பனா இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒரு ஸ்கிரீனுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீனுக்குள்ள இவங்க அந்த குழுல மாட்டிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த காலத்துல ஒரு தலைமுறையை மாத்துறதா இருந்தா பல காலங்கள் எடுத்துச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு தலைமுறையை மாத்துறதுக்கு ஒரு சில வினாடிகளே போதும். ஏன்னா அந்த ஸ்கிரீன் அதை சூப்பரா செஞ்சிடும். இந்த காலத்துல பிள்ளைகள் நல்ல நாலேஜோட தான் இருக்காங்க, நல்லாவே அறிவு இருக்கு. ஆனா சவால் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கூட. ஸோ இதில் எதை பார்க்கணும், எதை ஃபாலோ பண்ணணும், இதனால என்ன நடக்க போகுது, இதை ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்களை அவங்களால கணிக்க முடியாமல் இருக்கு. அந்த பிள்ளைகள் தினமும் என்ன பார்க்குறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க, எதுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க, எதில் அவங்க மோட்டிவேட் ஆகுறாங்க, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த சின்ன ஸ்க்ரீன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அல்கோரிதம் உங்களுக்கு பல விஷயங்களை தரும். நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களா இருந்தால் அந்த ஸ்க்ரீன் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு தரும். கோபப்படுறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு ஆளா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆளா, அதற்கேற்ற மாதிரி நீங்கள் என்னத்தில் இன்ட்ரெஸ்டோ அதை அந்த ரசனையிலேயே உங்களுக்கு தரும். அப்போ நீங்கள் உடனடியாக பார்ப்பீங்க, அதையே தொடர்ந்து கவனிப்பீங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம் அப்படின்னு தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்குற நேரம் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கே கன்வெர்ட் ஆகிரும். சில நேரங்களில் அது உண்மையான விஷயமா கூட இருக்காது. ஆனால் இப்படி தொடர்ந்து பார்க்குறனால அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிற கட்டத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அதை ஷேர் பண்ண துவங்குவாங்க. நல்ல ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்ல டீச்சர்ஸ் போட்டுட்டோம், நல்ல டியூஷன்லாம் செட் பண்ணிட்டோம், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நினைச்சாங்களா இருந்தால் அது தவறு. இங்கே கேள்வி என்னன்னா, அவங்க எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. தெரிஞ்சு வச்சிருக்க விஷயத்த எப்படி சிந்திக்கிறாங்க, அதில் எப்படி செயற்படுறாங்க,
அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அவங்க என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை எப்படி யோசிக்கணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள், இந்த வரலாறு, இப்போ உள்ள டிஜிட்டல் யுகம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், மனிதர்களுடைய மனசை இலகுவா எப்படி மாற்றி கன்வெர்ட் பண்ணி தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அதாவது ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு உணர்ச்சி ரொம்ப சிம்பிளாக ஒரு மனிதனுடைய எண்ணங்களை மிக அழகாக மாற்றிடும். இதுலேயும் குழந்தைகள்ட, பிள்ளைகள்ட அந்த பிஞ்சு மனசை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். இதனால ஒரு பெரிய தலைமுறையே பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகிரும். நல்லா கேட்டுக்குங்க, மனித மனதை புரிந்து கொள்வது இந்த உலகத்திலே உள்ள மிக சிறந்த ஒரு திறனா கணிக்கப்படுது. இந்த திறனை பிழையானவங்க பயன்படுத்தினா உங்கள் குழந்தைய ரொம்ப ஈஸியாக பிழையான வழிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதே திறனை சரியானவங்க பயன்படுத்தினா உங்கள் குழந்தைய சரியான வழிக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இவங்க சரியான வழியில் போகிறாங்களா பிழையான வழியில் போகிறாங்களா அப்படிங்கிறத விட இவங்க சிந்திச்சு தனக்கேற்ற திறனை தன்னுடைய அபிவிருத்திக்காக, தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம இதுல இருந்து குழந்தைகளை மீட்கணுமா இருந்தா நான் ஒரு சில கேள்விகளை அவங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த கேள்விகளை அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒரு பார்க்குற விஷயம் இருந்தா அதை பத்தி நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். நீங்க இந்த விஷயத்தை எப்படி நம்புறீங்க? இதை வேற ஒரு பார்வையில பார்க்க முடியுமா? வேற ஒரு கோணத்துல பார்க்க முடியுமா? இது ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டுறதுக்காக இது நடக்குதா, இதை காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இந்த கேள்விகள் உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பெருசா பாதுகாக்கும். அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும். ஒரு பெற்றோர் அப்படிங்கிற நேரம் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட பதில் இருக்காது. ஆனால் அவங்கள எதிர்காலத்திலிருந்து, இல்லாட்டி அவங்க எதிர்காலத்தில் பிழையான விஷயங்களுக்கு மாட்டிக்காமல் இருக்கிறதுலேருந்து நம்மளால காப்பாற்றலாம். அவங்கள ஒரு சிந்திக்கிற குழந்தையா உருவாக்கலாம். நம்மளுடைய குழந்தைகளை இந்த உலகத்திலிருந்து நம்ம பாதுகாக்கிறது மட்டும் காணாதுங்க, அவங்கள இந்த உலகத்தை புரிஞ்சு வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். கதவுகளை மூடி வச்சா இந்த உலகத்துல இருந்து அந்த பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துடலாம். ஆனால் கதவுகளை திறந்து வச்சு சிந்திக்கிறவங்களா அவங்கள உருவாக்கணுமா இருந்தா அவங்க எதையும் ஃபேஸ் பண்ணி சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க.